முன்னாடிலாம் அரசு வேலைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நம்ம ரிட்டையர் ஆகிட்டா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2005க்கு பிறகு வேலைக்கு போன யாருக்கும் பென்ஷன் கிடையாது. அப்போ பென்ஷன் இல்லைனாலே உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் இல்லாம போயிட்டு நீங்க நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க அப்படின்னு 30-40 ஆண்டுகளா இளைஞர்களை கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனா 90களுக்கு பின்பான உலக மயமாக்கல்ல சீனா உற்பத்தி தேர்ந்தெடுத்தது, ஆனா இந்தியா சேவையை தேர்ந்தெடுத்தது. இந்த இடத்துல இந்த உலகத்தில் நாமளும் சீனாவும் இருக்கிற நிலைமையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு நிறுவனத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உடனே இது ஒரு நல்லா போகுது அப்படின்னு நம்மளால என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வீடு கட்டிடுவோம், வீடு இருக்கும், தொழில் போயிட்டு இருக்கோம், தொழில் போயிடுச்சுன்னு சொல்லி வீட்டை வைத்தது தொழில் காலிக்கணும். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா 2வது தலைமுறை 3வது தலைமுறை தமிழர்கள் தொழிலில் ரொம்ப வலுவாக வளர்றதுக்கு காரணம் என்னன்னா வேறு நிறுவனத்துக்கு வேலைக்கு போக முடியாது, ஏன்னா ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டமைச்சு வந்துருக்காங்க. 2வது எல்லாருமே தொழில் சார்ந்த படிப்புகளை வெளிநாடுகளில் போய் படிக்கிறாங்க, அந்த அனுபவங்களை பெற்று இங்க நிறுவனங்களை அவங்க அதிகப்படுத்துறாங்க. ஒரு நிறுவனத்தோட சராசரி எப்ப தொடங்குதுன்னா 3 வருஷம் கழிச்சு தான் சராசரி தொடங்கும். அப்ப அது வரைக்கும் அவங்க அடிப்பட்டு உதப்பட்டு எல்லாத்துக்கும் 3 வருஷம் தாண்டின எந்த நிறுவனத்தையும் நீங்க காலி பண்ணி போது நீங்க பார்க்கவே முடியாது. யாலி ஆட்ஸ், உங்கள் வணிகம் சிறக்க, தொழில் மேலோங்க. யாலி ஆட்ஸ். லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு தமிழர் வணிகர் சங்கத்திலிருந்து திரு மேகநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, அவரிடமே கேட்டு அதற்கான விளக்கம். பரவாயில்ல, இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு வேலைக்கு போகிறதா தொழில் செய்கிறதா அப்படின்ற மாதிரி 2 குழப்பங்கள் இருக்குது. முன்னாடியெல்லாம் படித்து முடிச்சுன்னு வேலைக்கு போகணும் அப்படின்னு, இன்றைக்கி இளைஞர்கள் அதிகமாக ஆர்வம் செலுத்துகிறாங்க. வேலைக்கு போகிறத விட தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு, வேலைக்கு போகிறதுக்கும் தொழில் பண்ணுறதுக்கும் வித்தியாசத்தை முதல்ல விளக்கி. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல படி நல்ல வேலைக்கு போ அப்படின்னு தான் இந்த கல்வி முறை, இந்த மெக்கிலே கல்வி முறையோட திட்டமே, நீங்கள் நல்லா படிங்க நல்ல வேலைக்கு போங்க அப்படின்னு இந்த 30-40 ஆண்டுகளாக இளைஞர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் 90களுக்கு பின்பான இந்த உலக மயமாக்கல்ல சீனா உற்பத்தி தேர்ந்தெடுத்தது, ஆனால் இந்தியா சேவையை தேர்ந்தெடுத்தது. இந்த இடத்துல இந்த உலகத்தில் நாமளும் சீனாவும் இருக்கிற நிலைமையை நம்ம புரிஞ்சிக்க முடியும். உற்பத்தி தேர்ந்தெடுத்த சீனா இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு, அது தடுக்கிறதுக்கு ஆளே இல்லாத அளவு அது வளர்ந்துச்சு. ஆனால் சேவையை தேர்ந்தெடுத்த இந்தியா, அதாவது குறிப்பாக தமிழ்நாடு தான் சொல்லணும், ஏன்னா சேவைத்துறையில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்குது. சேவைத்துறை தேர்ந்தெடுக்குது. வெளிநாட்டு நிறுவனங்களுக்குன்னா அந்த பிபிஓ வேலை, அந்த எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஐடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்த பிறகு அவங்க இங்கே பிபிஓ கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த நாட்டுக்குள்ளேயே அவங்க கொடுக்க ஆரம்பிக்க வேண்டிய சூழல் அந்த அரசு வலியுறுத்துது. அப்போ கொஞ்சம் வேலையை மாற்றி அந்த சேவை வணிகத்தை அமெரிக்கர்களுக்கே இங்கிலாந்துக்கேன்னு கொடுக்க ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு இன்றைக்கி அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ அந்த வேலை வாய்ப்பு குறைஞ்ச உடனே இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு சிக்கல். 2வதாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களை வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்னு அரசே ஒரு சட்டம் போட்டுருக்கு. முன்னாடிலாம் 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லணும், அல்லது 3 மாதம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. நீ காலையில் வரீங்க வேலைக்கு போகும்போது லெட்டரை கொடுத்து நீங்கள் வேலையை எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழக்கு போட முடியாத அளவுக்கு சட்டம் இப்போ போடப்பட்டிருக்கு. அப்போது இன்னைக்கு நிலைமைக்கு வேலைக்கு போனீங்கன்னா உங்கள் தலைமையில் ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. முன்னாடிலாம் அரசு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நம்ம ரிட்டையர் ஆகிட்டா நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2005க்கு பிறகு வேலைக்கு போன யாருக்கும் பென்ஷன் கிடையாது. அப்போது பென்ஷன் இல்லைனாலே உங்களுக்கு எதிர்காலத்தின் மீதான உத்தரவாதம் இல்லாமல் போயிடுது. அதனால் வேலைக்கு போகிறதுன்றது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய அசௌகரியமாகவும் எதிர்காலத்தின் மீதான பயத்தை இப்போதே அவங்களுக்கு உருவாக்குறதுனால அவங்க தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இப்போ வந்துருக்கிறாங்கன்றதை நம்ம பாராட்டுறோம். உண்மையிலேயே தொழில் செய்ய வரணும். தொழில் புரட்சி தான் இந்த பொருளாதார வளர்ச்சி வேகமாக எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம், அதாவது வேலைக்கு போனால் மாத சம்பளம் மட்டும் தான் வாங்க முடியும். இப்போ ஒரு 20,000னா 20,000 தான் நம்மளுடைய மாத வருமானம், 30,000 தான். ஆனால் தொழில் அப்படி கிடையாது. நம்ம நினச்ச மாதிரி வசதியான வாய்ப்பு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கினா கூட நமக்கு ஏற்ற மாதிரி தொழில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இன்னொரு கிரேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, மாத சம்பளத்தை போனால் நீ லீவ் போட்டு சுற்ற முடியாது, தொழில் பண்ணால் நீ நினச்ச நேரம் லீவ் போட்டு நிகழ்ச்சியெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது 2த்துலேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு வேலைக்கு போகிறது பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திங்கன்னா 4 மணி நேரம் கம்பெனிக்கு பஸ்ஸில் போகணும், திரும்ப வரதுக்கு 4 மணி நேரம், கம்பெனியில் 8 மணி நேரம், அப்போ 16 மணி நேரம் அதுக்கே சரியாக போயிடுது. நீங்கள் தூக்கி எழுதிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா பொழுது விடிஞ்சதும் தெரியாது, பொழுது போனதும் தெரியாது. ஏன்னா 24 மணி நேரம் போகிறது வர்றது, வேலைக்கு சாப்பிட்டு தூங்குறதுக்கே சரியாக போயிடும். அப்போ இந்த ப்ரெஷரு வேலையிலையும் உண்டு. தொழிலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே விட்டுட்டு எப்போ வேணாலும் கிளம்பி போயிடலாம் அப்படிலாம் நீங்கள் தொழிலில் நினைக்க முடியாது. யார் ஒருவர்
தொழிலில் ரொம்ப இந்த வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு ஆர்வத்தோடு தொடர்ந்து இயங்குறாங்களோ அவங்க தான் தொழிலை வெற்றி பெற முடியும். வேணும்னும் போது நீ கடை மூட்டு போய் 4 வாட்டி கடை மூட்டு தான் 5வது வாட்டி வாடிக்கையாளர் வரமாட்டாங்க. அப்போ தொழிலையும் உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை வெற்றி அடைய முடியும். ஆனால் கூடுதலாக நமக்கு இந்த வாய்ப்பு இருக்குதுன்றது நம்ம ஒத்துக்கலாம். அதை விட குறிப்பாக வேலைக்கு போனீங்கன்னா உங்கள் முழு திறமையை நீங்கள் காட்ட முடியாது. அவங்க சொல்கிற வேலையை மட்டும் தான் உங்களால் செய்ய முடியும். தொழில் அப்படி கிடையாது. உங்களோட முழு திறமையும் உங்கள் தொழிலில் போட்டு நீங்கள் அந்த தொழிலை வேகமாக எடுத்துன்னு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் தொழிலில் இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கணும். அப்போது இந்த 2 வாய்ப்புமே இதில் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் ஒரு ப்ளஸ் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு மைனஸ் இருக்குன்ற மாதிரி வேலைக்கு போகிறத விட வணிகம் செய்கிறதுல தொழில் செய்கிறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. உங்கள் திறமையை காட்ட முடியும். ஏன் வேலைக்கு போகணும், ஏன் தொழில் செய்யணுன்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அதுக்கு ஒரு சிறந்த ஒரு கதை ஒன்று இருக்குது. கதைன்னு சொல்லலாம், நீங்கள் இதை ஒரு வாழ்க்கையாகவும் எடுத்துக்கலாம். தத்துவம் தான், அது ஒரு பெரிய தத்துவம் இந்த கதையில் இருக்குதுன்னே நம்ம சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனி, அந்த ஐடி கம்பெனிக்கு ஒருத்தர் வேலைக்கு வராரு. அவர் வேலைக்கு வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த ஐடி கம்பெனியோட எதிர்க்க ஒருத்தர் ஒரு உணவகம் ஆரம்பிக்கிறார். ஐடி கம்பெனிக்கு வர்றவர் அவரும் இவரும் கொஞ்சம் நல்ல நண்பர்கள் ஆகிறாங்க. நண்பராகி அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த ஐடி கம்பெனி ஊழியர் வந்து ஓய்வு பெறுறாரு. ஓய்வு பெறும்போது என்ன பண்ணுறாரு, அந்த எதிர்க்க இருக்கிற ஒரு நண்பர் உணவகத்துக்கு வந்து என்னுடைய அந்த ஓய்வுக்கு வந்து நீ தான் உணவு தயாரித்து தரணும், அது எவ்வளோ என்னான்னு கேட்டு பேசிட்டு 2 பேரும் மனம் விட்டு பேசுகிறாங்க. நானும் வேலைக்கு வந்தேன், அப்போ தான் நீ இந்த உணவகத்தை ஆரம்பித்த, நீயும் நல்ல திறமைசாலி, என்ன மாதிரி படிச்சு தான் இருந்த, அன்றைக்கே என் கூட வந்துருந்தேன்னா நீ இந்த மாதிரி நல்ல வேலைக்கு வந்துடலாம், நல்லா சம்பாரிச்சிடலாம், பென்ஷன் நல்ல ஒரு பணம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இன்றைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் உன் அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த 1 லட்ச ரூபா மாதம் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் ஒன்று, நீ உங்கள் முதலாளிக்காக உழைச்ச, நான் என் பையனுக்காக உழைச்சேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன அவர் சொல்கிற, இப்படி சொல்கிற திடீர்னு கேட்டால் அப்போ அவர் சொல்கிறார், இப்போ நீ வேலையை ரிட்டையர் ஆகிட்ட, நீ போயிட்ட, உன் பையன் இப்போ நாளைக்கு இந்த கம்பெனிக்கு வந்தானா அவனுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 10,000 ரூபாய் தான் சம்பளம், பேசிக் சம்பளம். இல்லை ஒரு 18,000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. திரும்ப அவன் முதல்ல தான் வாழ்க்கை ஆரம்பிக்கணும். ஆனால் என் பையன் இப்போ வேலைக்கு வந்தானா, நான் வெளியே போனாலும் இன்றைக்கி இந்த கடையில் எவ்வளோ வியாபாரம் ஆகுதோ, இந்த தொழிலில் 1 லட்ச ரூபாய் லாபம் மாதம் ஈட்டுறேன்னா என் பையனுக்கு அந்த 1 லட்சம் நேரடியாக அதிலேருந்தே வர ஆரம்பிச்சிடும். அவன் அதிலேருந்து இந்த தொழிலை மேம்படுத்திட்டு போயிடலாம். அப்போ இத்தனை வருஷமாக நான் உழைச்ச உழைப்பு என்னுடைய மகனுக்கானது, என் தொழிலில் நான் வேர்வை செஞ்சது என் மகனுக்காக. ஆனால் இந்த கம்பெனியில் நீ வேலை செஞ்சது முடிச்சு யாருக்குன்னா உன்னுடைய முதலாளியின் மகனுக்காக தான் நீ இவ்வளோ நாளாக உழைச்சிருக்கிற. ஆனால் நீ அதை தான் சொகுசு, அதுதான் பாதுகாப்பு நீ நினச்சிருக்க. ஆனால் இன்றைக்கி என்ன யோசிச்சுப்பாரு, நான் தான் 1 லட்ச ரூபாய் என் பையனுக்கு வந்து நிறுத்திருக்கிறேன், நீ உன் பையனை 18,000 சம்பளத்தில் வேலைக்காரன் தான் நிறுத்திருக்கிற. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் தான் நினச்சேன். சரி, எதுக்கு நீ போகிற வேலையை நான் துன்புறுத்தணும்னு நினச்சேன், நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஒரு ஐயோ, நம்ம கூட ஒரு தொழில் செஞ்சுருந்தா இன்றைக்கி நம்ம பையன் இந்த இடத்துக்கு வந்திருப்பானே அப்படின்னு அவர் சொல்லுவார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வேலைக்கு நீங்கள் யார் போனாலும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ கம்பெனி விட்டு வெளியே அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க, திரும்ப நீங்கள் முதலேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா வேற ஒரு கம்பெனிக்கு போகணும். இது அந்த உழைப்பு வந்து உங்கள் மகனுக்கு எப்பயுமே போய் சேரவே சேராது. வேலைக்கு போகிற முதலாளியோட மகனுக்கு தான் அது போய் சேரும். ஆனால் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, அதை ஒரு வெற்றிகரமான தொழிலாக நீங்கள் நடத்துறீங்கன்னா அந்த வெற்றி உங்கள் மகனுக்கும் உங்கள் பேரனுக்கும் கூட அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம உணர்ந்து எல்லோரும் தொழில் செய்யணுன்றதை நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நாங்கள் ஏற்படுத்தி தந்தோம். இல்லை, இப்போ நிறையா இளைஞர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து இன்றைக்கி வந்து எடுத்த உடனே வந்து படித்து முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு வந்து நான் இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பேரண்ட்ஸ் கிட்ட காசு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணம் போட்டு சில பேர் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க, ஒரு 10 lakhs எனக்கு வந்து பிஸ்னஸ் இல்லை, எனக்கு இந்த தொழில் நட்டமாயிடுச்சு அப்படின்றாங்க. இதற்கு என்ன காரணம்? அவங்களுடைய எடுக்கும்போதே அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறாங்களா? ஒரு இல்லை, இப்போ யூடியூப் பார்த்த உடனே ரொம்ப எளிமையாக தொழில் செய்யலாம். நீங்கள் ஆனந்தோடலாம் திருப்புன்னு வச்சிங்க, 1 ஏக்கர் விவசாயம் செய்தால் 1 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு போடுவான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் துபாயில் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தார். ஒரே மாதத்தில் BMW கார் வாங்கிட்டார். ஏன்னா யூடியூப்பில் அவர் போட்டிருக்காரு. அவர் கார் வாங்கினாரா இல்லை அவர் யாரோட பினாமின்றதுல அப்புறம் கதை. ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், பரவாயில்லையா துபாய் போய் ஹோட்டல் வச்சா ஒரு BMW கார் வாங்கிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் தொழில் அப்படிப்பட்டது கிடையாது. எனக்கு வந்து ஒரு தம்பி பிகாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணேன், அண்ணே உங்கள் வீடியோலாம் காமிச்சேன், எங்கள் அப்பா கிட்ட உங்களை பற்றிலாம் சொன்னேன், தொழில் தான் சரின்னு சொன்னேன், அப்பா ஒத்துக்கினாரு, 5 லட்ச ரூபாய் எனக்கு தரேன்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொன்னான். சரிப்பா, அவங்க அப்பா கிட்ட ஃபோனை கொடுத்தான். எப்பா தயவுசெய்து அவனுக்கு எதுவும் கொடுத்துடாதீங்க என்ன. ஏன்பான்னு கேட்டார். அதாவது ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன இருக்கணும், அனுபவம் இருக்கணும். திருக்குறளில் அதாவது 2 வரியில் திருவள்ளுவர் சொல்லுவார், இடம் பொருள் காலம் கருவி செயல், இந்த 5ம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு தொழில் செய்யணும்னு 2 வரியில் திருக்குறளே சொல்லியிருக்குது. நீங்கள் கொடுத்த 5 லட்ச ரூபா வச்சுக்கின்னு அவன் ஒரு தொழில் செய்ய முடியாது. எதை நீங்கள் செய்ய விரும்புகிறீங்களோ அந்த துறைக்கு முதல்ல வேலைக்கு போகணும். குறைஞ்சது 3 வருஷம், அதிகபட்சம் 5 வருஷம்
நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அதில் சம்பளத்தை வாங்கி அந்த சம்பளத்தை சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா மட்டும்தான். ஆமாம், கற்றுக்கணும். ஆமாம், வேலைக்கு போகணும். நீங்கள் உணவுக்கு ஆரம்பிக்கிறீங்க, மாஸ்டர் லீவு, யார் தோசை ஊற்றுறது, யார் இட்லி ஊற்றுறது? நம்ம ஊற்றணும். ஆள் இல்லைன்னா அந்த வேலையை ஓனர் செய்வார் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவன் ஹோட்டலில் வேலை செய்வான், இல்லைன்னா செய்ய மாட்டான். எந்த அனுபவமும் இல்லாமல் ஒரு மாவு பூ மாதிரி வரணும்னா எப்படி வரும்? முருகன் இட்லி கடை உரிமையாளர் சொல்கிறார் பாருங்க, இப்படிலாம் பண்ணால் தான் ஒரு மாவு வரும்னா அப்போ அவ்வளோ அனுபவங்கள் அவருக்கு இருக்குல்ல. அனுபவங்கள் தான் தொழிலை தவிர நீங்கள் நேராக போய் ஒரு தொழிலை செஞ்சிடவே முடியாது. அப்போ அந்த அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு தொழிலை புதுசாக செய்கிறீங்கன்னா அதில் ஏற்படுகிற இழப்புக்கு நீங்கள் பொறுப்பு. ஆனால் நீங்கள் ஒரு தொழிலை கற்றுக்கணும் போய் செய்கிறீங்கன்னா அதில் இந்த இழப்பு ஏற்படும் முதலாளிக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அவர் அதை பட்டு தான் வந்திருப்பார். அந்த இழப்பு இல்லாமல் அவரும் தன்னை தக்க வச்சுப்பார், உனக்கும் அதை கற்று தருவார். அந்த அனுபவத்தை வைத்து கொண்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், தொழில் செய்யணும். அப்போ நீங்கள் சம்பாதிச்ச மாத சம்பளத்தை வைத்து நீங்கள் அந்த தொழிலை செஞ்சீங்கன்னா கஷ்டப்பட்ட பணம் இது எப்படி எடுத்துன்னு போனோம்னு உங்களுக்கு அந்த ஒரு ஆர்வமும் அந்த பாதுகாப்பும் உங்களுக்கு இருக்கும். அப்படி செய்கிற தொழில் தான் வெற்றிகரமாக நடக்குமே தவிர நீங்கள் நேராக ஒரு பணத்தை வாங்கிட்டு போய் ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அதை செய்ய முடியாது. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், முட்டை விடுற கோழிக்கு தான் வழி தெரியும், ஆம்லேட் சாப்பிட்ற நமக்கு என்ன தெரியும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு வந்து தொழில் செஞ்சீங்கனால நீங்கள் வெற்றி அடைய முடியாது. அந்த அனுபவம் இருக்கணும், அந்த பணத்தின் மீதான அந்த பயம் பக்தி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த தொழிலை வெற்றி பெற முடியும். இது இந்த இளைஞர்களுக்கு பெரும்பான்மை அது தெரியறதில்லை. தெரிஞ்சவங்க அந்த அனுபவத்தை கற்றுக்கிட்டு அதை செய்யணும்னு விரும்புகிறாங்க. இப்போ முதலாளி தொழிலாளி அப்படின்னு சொல்கிறப்ப தொழில் பண்ணுற அப்படின்னா முதலாளி தொழிலாளியும் இருக்கிறாங்க. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் விளக்கம். இதில் வந்து 3 படிநிலை இருக்குது. தொழிலாளி, முதலாளி, தொழிலதிபர் 3 இருக்குது. தொழிலாளின்னா நீங்கள் வேலைக்கு போனால் உங்களுக்கு அன்றைக்கி சம்பளம். இப்போ மேஸ்திரி வேலைக்கு போனார்னா அன்றைக்கி அவருக்கு சம்பளம், அது வந்து தொழிலாளி. முதலாளி அப்படின்னா மேஸ்திரி அங்கே இருக்கணும், ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கணும். மேஸ்திரி போயிட்டாருன்னா எவனும் வேலை செய்ய மாட்டான், உட்காந்துட்டு இருப்போம். அப்போ ஒரு முதலாளினா ஒரு 4 பேரை வேலைக்கு வச்சு அங்கே உட்காந்து அவருடைய பார்வையில் வேலை செய்கிறது தான் முதலாளி. அப்போ தொழிலதிபர் யாருன்னா இப்போ ப்ரொமோட்டர்ஸு, இது மாதிரி கான்ட்ராக்டர், இப்போ எல்என்டி கம்பெனி எடுத்துகிட்டு வச்சு யார் ஓனர்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையுமே அவங்க வந்து மேம்பாலங்களை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனுடைய உரிமையாளர் தான் தொழிலதிபர். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு விதி இருக்குது. காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் தான் கிடைக்கும். காலையில் வந்து 8 பேரை வச்சு வேலை வாங்கி சாயங்காலம் அமுச்சு விட்டீங்கன்னா நீங்கள் முதலாளி. ஆனால் இந்த விதிப்படி மேனேஜரு அதை பார்த்துக்கணும், அவருக்கு மேலே சூப்பர்வைசர் இருப்பார், அதுக்கப்புறம் எம்டி இருப்பார்னு நீங்கள் விதிகளை வகுத்து ஆட்களை நியமித்து சரியாக நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்திங்கன்னா நீங்கள் தான் தொழிலதிபர். இதுதான் அந்த 3த்துக்குமான வேறுபாடு. நீங்கள் எதுவாக மாறணும்னா முதல்ல தொழிலாளியாக போகணும், அந்த வேலையை கற்றுக்கணும், அதுக்கப்புறம் 10 பேரை வச்சு வேலை வாங்கி முதலாளி ஆகணும். முதலாளி ஆன பிறகு நீங்கள் ஒரு 2-3 நிறுவனத்தை ஆரம்பித்து தொழிலதிபராக மாறணும். அதுதான் ஒரு சிறந்த தொழில் முனைவோர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு. இல்லை, இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல ஊர்களில் வந்து, அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த பழமொழிகள் வந்து நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதும் இல்லை. எடுத்தோடனே ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, தெரியாத தொழிலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? இதை விட இன்னொன்று சொல்லணும், அகல உருவிடுறதை விட ஆழ உருவணும்னு சொல்லணும். ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உடனே இது ஒரு நல்லா போகுது அப்படின்னு நம்மளால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வீடு கட்டிடுவான், வர பணத்தை வீட்டை கட்டிடுவான், வீடு இருக்கும், தொழில் போயிட்டு இருக்கோம், தொழில் போயிடுச்சுன்னு சொல்லி வீட்டை வித்து வந்து தொழிலையும் காலி பண்ணிவிடுவாங்க. அப்போ முதலீடுகளையும் நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அகல விழக்கூடாது, ஆழ விழணும். 2-3 தொழிலை முதல்ல ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பித்து அடுத்தது நீங்கள் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த தொழில் சார்ந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, கம்ப்யூட்டர் விற்கிற பொருள் கடை தான் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திரும்ப வெளிநாட்டிலேருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணி அதை 10 கடைகளுக்கு விற்பனை செய்கிற ஒரு உற்பத்தியாளராக ஒரு விற்பனையாளராக தான் நீங்கள் மாறணுமே தவிர அதுக்கு சம்மந்தம் இல்லாத வேற ஒரு துணி கடையோ இல்லை வேற ஒரு தொழிலோ செய்ய போனீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிற அனுபவம் உங்களுக்கு அதில் இருக்காது. அது வேறு ஒரு புதிய கோணத்தில் இருக்கும், இது ஒரு புதிய கோணத்தில் இருக்கும். அதை இதில் அமுல்படுத்தினாலும் இது தோற்றுரும், இதே அதில் அமுல்படுத்தினாலும் அது தோற்றுரும். அப்போ ஒரு துறை அந்த துறை சார்ந்து அடுத்தடுத்த துறைகளுக்கு நீங்கள் போனாதான் உங்களுடைய வெற்றி கிடைக்கும். எப்போ நீங்கள் பல துறைக்கு நீங்கள் டாட்டா மாதிரி அம்பானி மாதிரி போகலாம் அப்படின்னா உபரியான வருமானம் உங்ககிட்ட இருந்து அதுக்கான ஒரு சோர்ஸ் வேலைக்கு ஆள் போட்டு செய்ய முடியும், இழப்பு ஏற்பட்டாலும் இந்த நிறுவனம் பாதிக்கப்படாது அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் வந்தால் தான் ஒரு புதிய நிறுவனத்துக்கு நீங்கள் போனமே தவிர அது வரைக்கும் செஞ்ச தொழில் அதை ஒட்டி தான் அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் நகரணும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இன்றைக்கி வந்து நிறைய தமிழர்கள் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முன்னாடிலாம் வந்து ஒரு நான் பொட்டி கடை வைப்பேன், ஒரு டீ கடை வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையாக சொல்லிப்பாங்க. அது இன்றைக்கி வந்து பெட்டி கடை வைக்கிறது, டீ கடை வைக்கிறதே வந்து ஒரு இழிவாக பார்க்குற மாதிரியான இன்றைக்கி அவங்க மத்தியில் வந்துருச்சா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு? அதாவது நம்ம டீ கடையை எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா
அதிகமான டீ கடைகள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. 2 விதமான டீ கடைகள் அதிகரிக்குது. ஒன்று பிராண்டடு டீ டைமு, ஆன்டி, டீ பெஞ்ச், இந்த மாதிரி பிராண்டட் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது விலை உயர்ந்த காஃபி அந்த மாதிரி. அதுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா மலையாளிகள் இங்கே அதிகமாக டீ கடையை திறந்துக்கிட்டே போகிறாங்க. இது 2 தான் இப்போ போட்டி. ஏற்கனவே ஒரு டீ கடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அது காலியாகிட்டே தான் போகுது. இதில் 2த்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராண்டடில் நம்ம ஆளுங்க வராங்க. ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து பிராண்டட் எடுத்து அவனே டீ போட சொல்லி கொடுத்து அவங்க வந்து டீ கடை எடுத்து அவங்க நடத்துகிறாங்க. ஆனால் இதுக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா மலையாளிகள் வேகமாக அந்த டீ கடையும் பிரெட்டு பேக்கரி கடையும் கடந்த ஒரு 15-20 வருஷமாக அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னு கேட்டால் குடும்பத்தை விட்டு இங்கே வந்துடுவாங்க. எப்பயுமே இடம் பெயர்ந்து ஒரு இடத்துக்கு ஒருத்தன் போகிறான்னா அவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவான். ஏன்னா தன்னை அந்த இடத்துல அவன் நிற்க வைக்கிறதுக்காக அவன் முதல்ல போராடுவான். நின்ன பிறகு அதை தக்க வைக்கிறதுக்காக போராடுவான். நின்று பிறகு தக்க வச்ச பிறகு அதை பெருக்கிறதுக்காக போராடும். அவனுடைய முழு வேலை என்னவா இருக்குன்னா, தன் நிறுவனம் அதை எப்படி பெருசுப்படுத்துறது, இதை நோக்கி தான் அவனுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். ஆனால் அதே இடத்துல வாழ்றவன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து வேடிக்கையாகவே வாழ்ந்துருவாங்க. அதனால தான் வெளியிலேருந்து வர்றவங்க வந்து இங்கே வேகமாக வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம இந்த மண்ணிலே இருக்கிற நமக்கு அதன் மீதான ஒரு பெரிய நாட்டமோ ஓட்டமோ இல்லாததுக்கு காரணம். ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா 2வது தலைமுறை 3வது தலைமுறை தமிழர்கள் வந்து தொழிலில் ரொம்ப வலுவாக வளர்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வேறு நிறுவனத்துக்கு அவங்க வேலைக்கு போக முடியாது. ஏன்னா ஒரு பெரிய நிறுவனத்தை அவங்க கட்டமைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2வது எல்லாருமே தொழில் சார்ந்த படிப்புகளை வெளிநாடுகளில் போய் படிக்கிறாங்க. படித்து அந்த அனுபவங்களை பெற்றுக்கிட்டு வந்து இங்கே நிறுவனங்களை அவங்க அதிகப்படுத்துகிறாங்க, பெரிய நிறுவனங்கள். அதனால தான் 30 ஆண்டுகளை 40 ஆண்டுகளை நடத்துகிற நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த கொரோனாவுக்கு பின்னாடி பெரிய வருமானத்தை ஈட்டி தருதே தவிர புதுசாக ஆரம்பிக்கிறவங்கள பெருசாக வருமானத்தை ஈட்ட முடியாத காரணம் அந்த அனுபவங்களும் அவங்களுக்கு இல்லாதான். அனுபவங்கள் தான் ஒரு தொழிலுக்கு ரொம்ப முக்கியமானது. முதலீடு முக்கியமே கிடையாது. உங்ககிட்ட அனுபவமும் செயல் திட்டம் இருந்ததுன்னா முதலீடு தானாக தேடி வரும். இல்லை இப்போ எல்லாருக்கும் தொழிலதிபர் ஆகணும்னு ஆசை. மாத சம்பளத்துக்கு இப்போ யாருமே வேலைக்கு போகல. அரசு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஓய்வூதியம் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ பென்ஷன் அமௌண்ட்டு எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அப்போ இளைஞர்கள் வந்து தொடர்ந்து வந்து நான் தொழில் செய்யணும்னு ஆசை, ஆனால் தெரியாத தொழிலை பார்த்துட்டு செய்யணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கான நிரந்தர வழி என்னன்றது அவங்க எப்படி? அதாவது வேடிக்கையாக சொல்கிறேன், நடிகை ஆசைப்படலாம், கல்யாணம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் ஒரு தொழிலை பார்த்தோன்னே அந்த மாதிரி அந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் நம்மளால் அப்படி பண்ண முடியாது. ஒரு நிறுவனம் வெற்றி அடையணும்னாலே, அதாவது ஒரு நிறுவனம் ஒரு குறைஞ்சபட்ச வணிகத்தை அதுக்கு ஈட்டணும்னாலே 3 வருஷம் இருக்கணும். ஒரு நிறுவனத்தோட சராசரி எப்போ தொடங்குதுன்னா 3 வருஷம் கழிச்சு தான் சராசரியே தொடங்கும். அப்போ அது வரைக்கும் அவங்க அடிப்பட்டு உதப்பட்டு எல்லாத்தையும் கற்றுக்கணும். 3 வருஷம் தாண்டின எந்த நிறுவனத்தையும் நீங்கள் காலி பண்ணி போதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து 3 வருஷம் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா, நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஒரு 1000 ரூபாய் அந்த கடைக்கு லாபம் சராசரினா அந்த சராசரி தினம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அது காலி ஆகுது அப்படின்னா, ஒன்று அந்த நிறுவனம் வந்து மாற்றம் அடைஞ்சிடணும். இப்போது ஆதார் கார்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெராக்ஸுக்கு வேல்யூ இருந்தது. ஆதார் கார்டு வந்த பிறகு சிம் கார்டு வாங்குறதுக்குலாம் நீங்கள் நேரடியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேலை முடிச்சிடும். அப்போது அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் வளர்ந்து சில நிறுவனங்கள் காலியாகுமே தவிர, ஒரு நிறுவனம் 3 ஆண்டுகள் ஒரு இடத்துல நின்றுடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வீழ்ச்சி அடையாது. ஆனால் அது வரையும் காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய தவம். அந்த தவத்தை காத்துக்கிட்டு இருக்கிறவங்கள தான் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு அந்த நிறுவனத்தை நகர்த்திக்கிட்டு போக முடியும். அது வரையும் காக்கிற அளவுக்கு இன்றைய இளைஞர்களுக்கு வந்து அந்த பக்குவம் இல்லைன்றேன். இல்லை, இப்போ இளைஞர்களை பொறுத்தளவில் ஒரு தொழில் செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த தொழிலுக்கான மூலதனத்தை எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறது? இப்போ நீ உதாரணமாக வந்து இப்போ இன்றைக்கி மலையாளிஸ் வந்து டீ கடை வைக்கிறாங்க, அந்த ஐடியா இருக்குது, இன்றைக்கி பரவலாக வச்சுட்டாங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது? அதற்கான மூலதனத்தை எங்கேருந்து நம்ம கொண்டு வர்றது அப்படின்றத அவங்களுக்கு தெரியலையா? இல்லை, அதை தான் நான் முதல்லேருந்து சொல்கிறேன். அனுபவம் தான் உங்களுக்கு அதை சொல்லித்தரும். இப்போ நான் ஒரு பொருளை 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருப்பேன், ஆனால் வேற ஒருத்தர் அதே பொருளை 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருப்பார். அப்போ அது எப்போ உங்களுக்கு தெரியும்? அந்த காலம் நீங்கள் அனுபவம் தான் உங்களுக்கு கற்றுத்தரும். நீங்கள் பயணப்படணும், அது தொழிலை சார்ந்து நீங்கள் பயணப்படணும். பயணப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அப்போது அனுபவம் தான் ஒரு வணிகத்தை வெற்றி பெற வைக்கிறதுக்கு காரணமே தவிர அதிர்ஷ்டமோ முதலீடு போட்டால் ஜெயிச்சிடலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதலீடு மட்டும் இருந்துட்டால் மட்டும் ஜெயிச்சிட முடியாது. இல்லை, ஒரு சிலர் விமர்சனம் வைக்கிறாங்க, இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் வந்து மொத்த விலை கடைகளில் வந்து இன்றைக்கி வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அது வந்து அந்த ரா மெட்டீரியல் எங்கே இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு அங்கே சீப்பாக கிடைக்குது, இங்கே வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன் அதை நம்ம பண்ண முடியல? அதாவது கிடைக்கலன்றதை விட வணிக நெட்வொர்க்கை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு உருவாக்கலாது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாகவே இந்தியா விடுதலை பெறுவதற்கு பின்பாக, அதாவது அதிகார மாற்றம்ன்றது சுதந்திரம்னு சொல்கிறாங்களே, விடுதலை அப்படி நான் கருதுறதில்ல. வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து அது குஜராத், ராஜஸ்தான், மார்வாடிகளிடம் அந்த விடுதலைக்கு வழங்கப்பட்டது தான் நான். ஏன்னா வெள்ளைக்காரன் இங்கே வந்தது வந்து பொருளாதாரத்துக்காக தான் இங்கே வரான். அப்போ அவன் போகும்போது அந்த பொருளாதாரத்தை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போனல அந்த நெட்வொர்க்கை, அது வந்து அவங்க கிட்ட இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா
இப்போ நான் கூட இப்போ போய் சீனாலேருந்து 1 லட்சம் லைட் இறக்கிறேன்னு வச்சுப்போம். அதை எப்படி நான் விற்க முடியும்? நம்மக்கிட்ட அந்த நெட்வொர்க் இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த நெட்வொர்க் இருக்குது. அதை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஊர்லேருந்து ஒருத்தன் வருவானா, வந்த உடனே அந்த ஒரு பகுதிக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும். அந்த சங்கத்துக்கு போய் அவன் பார்ப்பான். அவன் என்ன பண்ணுவான், நேராக அவன் ஊருக்கு ஃபோன் போட்டு ஆதார் கார்டெல்லாம் வச்சு செக் பண்ணி அவன் அந்த ஊருக்காரர் தான் உறுதிப்படுத்தின பிறகு அவனையே போய் கடை பார்க்க சொல்லுவான். கடை பார்த்த பிறகு அவன் என்ன பண்ணான்னா, அந்த கடைக்கு 5 லட்சம் முதலீடுனா 5 லட்சத்தை அவன் தருவாங்க. அவன் கடை வைப்பான். அதுக்கு தேவையான பொருளையும் அவங்களே தருவாங்க. அப்போ முதலீடு இல்லாமல் அவங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். அப்போ அவன் என்ன பண்ணணும், முதல்ல விற்று கரெக்டாக அவங்களுக்கு கட்டிக்கிட்டே வருவான். அதுக்கப்புறம் அவன் நிறுவனம் பெருசான பிறகு அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த சங்கத்துக்கு நன்கொடை தருவான். அந்த நன்கொடையை வச்சு அவங்க இன்னொரு கடையை தருவான். அப்போ முதலீடுகளை, ஒரு தொழிலுக்கு அனுபவம் இருந்தாலும் முதலீடு வேணும். அந்த முதலீடை வந்து இலவசமாக யார் தருது? இந்த மார்வாடி நிறுவனங்கள் தராங்க. அதே போல் தெலுங்கர்களும் அந்த நெட்வொர்க் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் இங்கே ஒரு பொருளை அழிக்க முடியும். இப்போ என்னால் 1 லட்சம் லைட்டு அழிக்க முடியுதுன்னா நான் 1 லட்சம் லைட்டை இறக்குமதி பண்ண முடியும் இல்லையா? அந்த வேலையை தான் வட இந்தியர்கள் அதை சரியாக செஞ்சுக்கிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் அந்த நெட்வொர்க் இல்லை. ஏன் இல்லைன்னு ஒரு கேள்வி வரும். இப்போ தமிழர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இவங்க தொழிலதிபர்கள் தான் சேவை வணிகத்தில் தானே இருக்கிற ஆரம்பத்துலேருந்து. ஒரு 40 வருஷமாக உற்பத்தி வணிகத்தில் இல்லை. நான் ஒரு வாட்டி சொல்லுவேன், நீங்கள் உங்கள் கூட இருக்கிற 10 பேரை தேர்வு பண்ணுங்கள், யாரெல்லாம் உற்பத்தி வணிகத்தில் இருக்கிறான்னு பாருங்கள். யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச உற்பத்தி வணிகம்னா, அதாவது உற்பத்தினா ஒரு பொருளை உற்பத்தி செய்வது, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயி மட்டும்தான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறான். மற்றபடி நீங்கள் வந்து மார்வாடிக்கிட்டையோ யாருக்கிட்டையோ இந்திக்காரங்கிட்ட வந்து பட்டை வாங்கி நீங்கள் இது நெசவாக்கி புடவை உருவாக்கலாம். இரும்பு நீங்கள் டாட்டா கிட்டேருந்து இல்லை ஏதோ ஒரு நிறுவனங்கிட்ட வாங்கி ஒரு பொருளை உருவாக்கலாம். இந்த மேசை செய்யணுன்னா கூட பிளைவுட் நீங்கள் அவங்ககிட்ட தான் வாங்கணும். யார்கிட்டேருந்து? வட இந்தியாவில் தான் பிளைவுட்டை வாங்கி நீங்கள் அறுத்து அதை வந்து ஒரு டேபிளாக செய்ய முடியும். இவங்க மதிப்பு கூட்டு செய்கிறாங்க. ஒன்று வேலைக்கு போகிறாங்க, மதிப்பு கூட்டு தான் செய்கிறாங்க. உற்பத்தி இங்கே யாரும் செய்யலை. ஒரு பொருளை புதுசாக உற்பத்தி செய்கிறது இங்கே இல்லை. மரத்தை எடுத்துன்னு வந்து இவன் வந்து டேபிள் செய்கிறது இல்லை. பிளைவுட்டை வாங்கி தான் செய்கிறான். பிளைவுட் யார்கிட்ட இருக்குதுன்னா அவங்ககிட்ட இருக்குது. அப்போ ஒரு பொருளோட விலை யாரால் நிர்ணயிக்க முடியும்? நம்மளால் நிர்ணயிக்க முடியாது. நம்ம கூலி தான் அதை இது கூட சேர்க்க முடியுமே தவிர ஒரு பொருளோட விலையை இதோட ரா மெட்டீரியல் கூட தான் நிர்வகிக்க முடியும். நம்மக்கிட்ட ரா மெட்டீரியல் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த நெட்வொர்க் இல்லை. நெட்வொர்க் இல்லாதனால நம்மளால் ரா மெட்டீரியலை நம்ம வாங்கி விற்க முடியல. இந்த வணிகர் சங்க சார்பாக நான் கோயம்புத்தூர் ஒருத்த பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 1 லட்சம் கொசு பேட் வாங்கி தர, விற்று தரீங்களான்னு கேட்டார். நீங்கள் எனக்கு காசே கொடுக்க தேவை, 10 நாள் எடுத்துக்கும், 1 மாதம் டைம் எடுத்துக்கும். 1 லட்சம் விற்க முடியும்னா சொல்லுங்க, நான் இறக்கி தரேன் அப்படின்னாரு. ஏன்னா ஒரு வருஷம் சீனாவில் நடக்கிற எக்ஸ்போக்கு போகிறார். இந்த தொழில் கண்காட்சிக்கு வருஷம் போகிறார். அவர் எதுவுமே செய்யறதில்லை. ஆனால் இந்த உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றத அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த மாதிரி நபர்களை நம்ம தொடர்பு கொள்ள நமக்கு ஒரு நெட்வொர்க் தேவை. அதனால தான் நம்ம இந்த வணிகர் சங்கத்தில் ஒரு நெட்வொர்க் உருவாக்கணும். தமிழர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த ஒரு துறையை சார்ந்த நபர்களை 10 பேர் 5 பேர் ஒன்றிணைஞ்சிங்கன்னா நீங்கள் அந்த பொருளை இறக்குமதி செய்து நம்ம விலை குறைவாக நம்ம விற்க முடியும். இல்லை, தமிழர்கள் வணிகர்கள் சங்கங்கள் எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, வியாபாரிகள் இருக்குது. அது வந்து வெறும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதுகளை தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் பெருமளவில் தமிழ் முதலாளிகள் உருவாகுவதை வந்து அது தடையாகவே இருக்குது. சங்க வளர்ச்சி இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தமிழர் சங்கங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் சங்கத்திலே தமிழர்கள் கிடையாது. இது வந்து நம்ம அரசியலாக போயிடும் பேசலாம். ஏன்னா தெலுங்கர்கள் தான் இருப்பான். நீங்கள் தமிழ்நாட்டில் வணிகர் சங்கத்தினால மார்வாடி தெலுங்கர்கள் தான் இருப்பான். நீங்கள் அவங்க நீ ஏன்பா இறக்குற, அதோட 2 ரூபாய் நான் கம்மியாக உங்களுக்கு தரேன் பேர் நம்ம ஏன் அதை போய் இறக்குமதி பண்ண போகிறோம்? அவன் தான் கொடுத்துட்றான்ல, வேலை முடிஞ்சு போகுது. இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. இதுலேயும் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம அதை அடுத்தடுத்துல பேசுவோம். இறுதியா கேள்வி, தமிழ் முதலாளிகள் அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு குறிப்பாக என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறேன்? தமிழ்கிட்ட இருக்கிற இந்த கல்வி முறை தான். தமிழ்கிட்ட இருக்கிற இந்த கல்வி முறை தான். நல்லா வேலைக்கு போன்னு சொல்லி கடந்த 40-50 ஆண்டுகளாக தமிழர்களை தொழிலிலிருந்து வெளியேற்றியது. அதை விட குறிப்பாக பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே நம்ம வணிகம் சொல்லிக் கொடுத்த இனம் தமிழ் இனம். இந்த 650 ஆண்டுகளாக இந்த விஜயநகர ஆட்சி வந்த பிறகு, தமிழர்கள் ராஜராஜனுக்கு அப்புறம் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு நாம் இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் அடிமையாக தான் இருக்கிறோம். நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாத போது நீ பெரும் வணிகராக மாற முடியாது. நீங்கள் வந்து கீழ் வணிகராக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் மேலே இருக்க முடியும். ஏன் இந்தியாவில் மார்வாடிகள் இருக்காங்கன்னா அவங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க மேலே இருக்கிறாங்க. தொடர்ந்து நாம் வந்து கீழவே இருக்கிறதுனால நம்மளால ஒன்றும் இல்லை. உலகத்தில் கப்பல் கட்டும் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு என்ன பண்ணா, கப்பல் கட்டும் நிறுவனத்தில் கப்பல் உடைக்கும் நிறுவனமாக மாற்றினான். அப்போ கட்டுறதை நம்ம மறந்துடுறோமா? அப்புறம் உடைச்சிக்கினே இருக்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட கம்மியாக உடைக்குது வேற ஒருத்தர் கிடைக்கிறான்ட்டு இதை எடுத்துன்னு போயிட்டான். இப்போ நம்ம கப்பலை உடைக்கவும் தெரியல, கட்டவும் தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தொழிலேருந்து வெளியேறணும். இந்த மாதிரி தான் படிப்படியாக ஒவ்வொரு தொழிலேருந்து நம்ம வெளியேறி இருக்கிறோம். ஆனால் எப்பயுமே வந்து அந்த மரபணு நம்மக்கிட்ட இருக்கும். எப்போ வேணாலும் இந்த தொழிலில் நம்ம வந்து அந்த மரபணு மீட்டுருவாக்கம் பண்ணி தமிழர்கள் தொழிலில் முன்னுக்கு வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. தொழிலில் இல்லைன்னாலும் இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தில் நாம் தான்
முக்கியமான இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த 2000 ஆண்டுகளாக இந்த வணிக தொடர்ச்சி நம்ம ரத்தத்தில் இருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே கனிம வளங்கள் நிறைய கிடைக்குது. அதை மதிப்பு கூட்டு பண்ணால் நம்ம இன்னும் அதிகமாக செய்ய முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா செலவு பொருளாதாரம். எப்படின்னா கனிம வளங்களை விற்று வர்ற பொருளாதாரம் அப்படிதான் நம்ம வச்சிருக்கோம். ஆற்றுலேருந்து மண் எடுத்துடுறோம், கல்லை வித்துடுறோம். இப்போ ஒரு கார் கம்பெனி வருதுன்னா ஒரு காருக்கு 10 லட்சம் லிட்டர் தண்ணியை இங்கேருந்து உறிஞ்சு காரை தயார் பண்ணுறான். ஏன் அவன் ஊரில் தயார் பண்ணலன்னா அங்கே தண்ணி போயிட போகுதுன்றதை அவன் இங்கே வந்து பண்ணுறான். அந்த மாதிரி குறைஞ்ச கூலிக்கு நம்ம வேலைக்கு போயிடும். அந்த மனநிலை தொழில் மனநிலை இல்லை. ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் மாறி வராங்க. இந்த அடுத்தடுத்த கட்டங்களில் இது இன்னும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதல் இருக்கணும். அந்த வழிகாட்டுதல் கொடுத்தோம்னா சீக்கிரமாக வெற்றி அடைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.